திருநெல்வேலி மாநகராட்சியில் குப்பை மேலாண்மை திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். ஆண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள 55 வார்டுகளில் குப்பைகளை பிரித்து நுண் உரங்களாக மாற்றும் மையங்கள் திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் உருவாக்கப்பட்டது. ஆனால் இத்திட்டம் செயல்பட தொடங்கிய ஓராண்டிலேயே முழுமையாக கைவிடப்பட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் இத்திட்டமானது குடியிருப்பு பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வருவதால் பல்வேறு இன்னல்களை அந்த பகுதி மக்கள் சந்தித்து வருவதாகவும், தற்பொழுது இந்த மையங்கள் முறையாக செயல்படாமல் எந்த பயனும் இல்லாமல் முடங்கி கிடப்பதாகவும் கூறப்படுகின்றது. முதலில் இதனை மாநகராட்சி நடத்தி வந்த நிலையில் பின்னர் டெண்டர் முறையில் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், அதிலும் பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும், இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் இதுவரை எந்தவித முறையான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். எந்த பயனுமின்றி முறையாக செய்யப்படாமல் இருக்கும் இந்த மையங்கள் குறித்து நமது செய்தியாளரிடம் அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், குடியிருப்பு பகுதிகளில் குப்பைகளில் இருந்து உரம் தயாரிக்கும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் குடியிருப்பு வாசிகள் பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாகவும், குறிப்பாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் இங்கு இயக்கப்படும் இயந்திரங்களின் சத்தத்தாலும் துர்நாற்றத்தாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மழை காலங்களில் இப்பகுதியை கடந்து செல்லவே முடியவில்லை என்றும் குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர். இதே மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நல்ல காஸ்ட்லியாக ஷெட்டு போட்டு இந்த கிரைண்ட் பண்ணுறதுக்கு மிஷின்லாம் போட்டு எல்லாம் பண்ணினாங்க. ஆனால் இவங்க பண்ண மிகப்பெரிய தவறு என்னென்னா, குடியிருப்பு பகுதிகளில் கொண்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா எதிர்த்த வீட்டுக்காரங்களாம் அவங்களுக்கு எல்லாம் ஹார்ட் பேஷண்ட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த எம்சிசி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னால் நிற்க முடியலங்க, அவ்வளோ ஸ்மெல் இருக்குது. இத்தனைக்கும் ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் சேவ் பண்ணலைங்க. ஆனாலுமே என்னால் நிற்க முடியல. அதை நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த கவர்மெண்ட் நாங்கள் என் கோரிக்கை தான், இந்த இருக்கிற எம்சிசி அது எல்லாத்தையும் இங்கேருந்து அப்புறப்படுத்திடணும். வாட்டர் டேங்க் பழைய இடத்துல இந்த இடத்துல வாட்டர் டேங்க் வரட்டும். வாட்டர் டேங்க் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம், அது வரட்டும். எந்த பராமரிப்பும் கிடையாது. இப்போ குப்பைகள் அதில் எல்லாம் கிடக்கு. சில நேரங்களில் சுற்றி குப்பையை போட்டு போகிறாங்களே, மாநகராட்சி நிர்வாகம் அதை முறையாக பராமரிக்கலை. இதுக்கு அவங்க சொல்கிற காரணம் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. அந்த கான்ட்ராக்டை எப்படி பராமரிக்கணும் தெரியல, நமக்கு தெரியல. அந்த மாதிரி இதில் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை நிலைமை. அதே சமயம் குடியிருப்பு பகுதியில் இது போன்ற உரம் தயாரிக்கும் நிலையத்தை அமைக்காமல் குடியிருப்புக்கு வெளியே பல்வேறு அரசு நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள்லாம் இருக்குன்னா அந்த இடத்தில் இது போன்ற அமைத்து உரத்தை தயாரித்தால் ரொம்ப சந்தோஷம். தயவு செய்து வீடுகள் அருகில் உள்ள இந்த உரக்கிணங்குகளை அப்புறப்படுத்தி அந்த இடம் பொது பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பக்கம் போனால் நாற்று அடிக்கும். ஆனால் எல்லாரும் போராடி பார்த்தாங்க, யாரும் அதை கேட்கல. அப்புறம் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன செய்ய முடியும்? கவர்மெண்ட்டிட்ட போய் நம்ம போராட முடியாதுல்ல. மழை நேரத்தில் நாற்று அடிக்கும். பக்கத்தில் இருக்கவங்க எப்படி தான் இருக்காங்க. இந்த அவலநிலை குறித்து நமது செய்தியாளர் திருநெல்வேலி மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய போது எந்த ஒரு பொறுப்பான பதிலையும் தெரிவிக்காமல் எப்பொழுதும் போல நிதி இல்லை, நிதி இன்னும் வரவில்லை, நிதி வந்தவுடன் விரைவாக சீரமைக்கப்படும் என பழைய புராணத்தையே காது வலிக்க பாடியுள்ளார். கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மாநகராட்சியில் சேகரமாகும் குப்பைகளை சரி செய்யவும், அதனை நுண் உரமாக மாற்றி அது தேவைப்படும் அனைவர்களுக்கும் பயன்படுத்தத்தக்க வகையில் இந்த திட்டமானது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் செயலுக்கு வந்த ஒரு வருட காலத்திலேயே அதற்கு பின்னர் இந்த திட்டம் முழுவதுமாக மூடு விழா காணப்பட்டதாக திருநெல்வேலி மாநகராட்சியின் அனைத்து பொதுமக்களும் குற்றம் சுமத்துகின்றனர். திருநெல்வேலி மாநகராட்சியின் 55 வார்டுகளிலும் அமைக்கப்பட்டுள்ள இந்த நுண் உர செயல் மையத்தை சத்தியம் தொலைக்காட்சி நேரடியாக சென்று பார்வையிட்டது. எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லாமல் அனைத்து நுண் உரம் தயாரிப்பு தொட்டிகளும் காலியாகவே இருப்பதை நம்மால் நேரடியாக காண முடிந்தது. இதனால் அப்பகுதியில் சேகரமாகும் குப்பைகள் அனைத்துமே ராமையன்பட்டி பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அனைத்தையும் ப்ராசஸ் செய்யாமல் முழுவதும் ராமையன்பட்டி குப்பை கிடங்கில் முழுவதுமாக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் எந்த திட்டங்களும் தொடர்ந்து
நிகழ்வில் இல்லை என்பதை சத்தியம் தொலைக்காட்சி நேரடியாக பதிவு செய்கிறது. தற்போது புதிதாக பதவியேற்றிருக்கும் தமிழக வெற்றி கழக அரசு இந்த விஷயத்தில் உடனடியாக கவனம் செலுத்தி திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் செயல்படுத்தப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த நுண் உர செயலி மையத்தை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே திருநெல்வேலி மாநகராட்சி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சேகரிக்கும் குப்பைகள் நுண் உரமாக மாற்றுவது ஒரு பக்கம் இருந்தாலும் குடியிருப்பு பகுதிகளில் கொண்டு சேர்க்கப்படும் இந்த குப்பைகள் அனைத்துமே அப்பகுதியில் கடுமையான துர்நாற்றத்தை வீசி வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது. சுற்றுப்புற சூழலையும் மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு விதமான சுவாச கோளாறையும் ஏற்படுத்தும் இந்த நுண் உர செயலி மையம் செயல்பாட்டில் இல்லை என்றால் உடனடியாக இதனை அப்பகுதியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதே திருநெல்வேலி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.